டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நாட்டின் ஒப்பற்ற தலைவர் மட்டுமல்ல, உலகத்தின் ஒப்பற்ற தலைவர். உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்று நமது தலைவனை கேட்டு செய்கிற ஒரு மாபெரும் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் அவர் பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பு தமிழக தாய்மார்களின் வாழ்த்துக்களை பெற வந்திருக்கிற நமது மாண்புமிகு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா பாரத பிரதமர் மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி இருக்கிற ஐயா பாரத பிரதமர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Vanakkam Chennai. Every time I come to Chennai, I feel energized by the people. It is great to be here in this city which is full of life. Chennai is also a great hub of talent, trade and tradition. In our mission to build a developed India, the people of Chennai will play a very, very important role. எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். ஒவ்வொரு முறையும் நான் சென்னைக்கு வரும்போது தமிழர்களால் எனக்கு சக்தி உண்டாகிறது. உயிர்ப்பும் துடிப்பும் நிரம்பி இருக்கும் இந்த நகரத்திற்கு வருவது மிக அருமையாக இருக்கிறது. திறமைகள், வர்த்தகம், பாரம்பரியம் ஆகியவற்றின் மைய புள்ளி சென்னை. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்கும் நமது நோக்கத்திலே சென்னை வாசிகள் மிக முக்கியமான பங்கினை ஆற்றுவார்கள். साथियों, तमिलनाडु के प्रति मेरा लगाव बहुत पहले से है. मुझसे आपका प्रेम भी बहुत पुराना है, लेकिन इधर कुछ वर्षों से मैं जब भी तमिलनाडु आता हूं, कुछ लोगों के पेट में दर्द होने लगता है. इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं, उत्साह से भरे हुए लोग बैठे हैं. நண்பர்களே, எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது. ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான். இன்று சென்னையிலே
இதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெடுந்தொலைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். साथियों, मोदी ने विकसित भारत के साथ साथ विकसित तमिलनाडु का संकल्प लिया हुआ है. हमें जल्द ही भारत को दुनिया की टॉप 3 इकोनॉमी बनाना है. इसमें तमिलनाडु की, चेन्नई की भी बड़ी भूमिका है. भारत सरकार चेन्नई जैसे शहरों को विकसित करने के लिए निरंतर काम कर रही है. हमारी सरकार द्वारा चेन्नई में हजारों करोड़ रुपए के अर्बन इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट पर काम किया जा रहा है. स्मार्ट सिटी मिशन हो, पीने के पानी और सीवेज मैनेजमेंट के लिए अमृत स्कीम हो, चेन्नई मेट्रो और चेन्नई एयरपोर्ट प्रोजेक्ट हो, हमने ऐसे कई प्रोजेक्ट्स को आगे बढ़ाया है जिससे यहां ईज ऑफ लिविंग बढ़े. चेन्नई पोर्ट से मदुरवायल के बीच कॉरिडोर बनाने के लिए भी हजारों करोड़ रुपए खर्च किए जा रहे हैं. நண்பர்களே, மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்தோடு கூடவே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிற்கான உறுதிப்பாட்டையும் மேற்கொண்டிருக்கிறேன். நாம் மிக விரைவாக பாரதத்தை உலகின் 3 தலை சிறந்த பொருளாதாரங்களில் ஒன்றாக ஆக்க வேண்டும். இதிலே தமிழ்நாட்டின் சென்னையின் பங்களிப்பு மிகப் பெரியது. பாரத அரசு சென்னை போன்ற நகரங்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. நமது அரசாங்கம் வாயிலாக சென்னையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான நகர்ப்புற கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அது ஸ்மார்ட் நகரங்களாகட்டும், குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைக்கான அம்ருத் திட்டமாகட்டும், சென்னை மெட்ரோ மற்றும் சென்னை விமான நிலைய திட்டங்களாகட்டும், சென்னை வாசிகளின் வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக நாம் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மை வேண்டும் என்பதன் பொருட்டு பல திட்டங்களை முன்னெடுத்துச் சென்றிருக்கிறோம். சென்னை துறைமுகத்திற்கும் மதுரவாயிலுக்கும் இடையேயான காரிடார் இடைவெளியை ஏற்படுத்தவும் கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகின்றது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.